ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வீடு நேற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நினைவு கூறும் தெய்வம் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறவர். நோவாவை நினைவு கூர்ந்தார். வேலையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையில் பிரயாளம் பூமியை நிரப்பி தண்ணீர்னால் பூமியை நிரப்பி அது அழித்த வேளையில் அவன் பேழையில் அடைக்கப்பட்டிருந்த வேளையில் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். அவனை நினைவு கூர்ந்து அந்த பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனை வெளியே கொண்டு வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். மேகத்தில் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீ அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாயா? எல்லா பகுதியிலையும் நான் பார்த்தேன், எல்லா வகையிலும் நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார். அன்புக்குரிய சகோதரனே, ஒரு நாள் அன்னாளை நினைவு கூர்ந்தவர் நினைத்தருளி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்நாட்களில் உனக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அவர் உன்னை நினைத்தருளுகிறார். அவர் நினைத்தருளுகிற தேவன். நோவாவை நினைத்தருளி அவனை ஆசீர்வதித்தார். அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். நான் இந்த மேகத்தில் என் வில்லை வைக்கிறேன் என்று சொல்லி அவனோடு வில்லை வைத்து உடன்படிக்கை பண்ணினார். அன்னாளை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீயும் அடைக்கப்பட்ட சூழலில் காணப்படுகிறாயா? இப்பொழுது ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கும் இப்படிப்பட்டதான நோவாவை போல் அடைக்கப்பட்டிருக்கிறாயா? அல்லது அன்னாலை போல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். இதோ ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறார். இப்பொழுது விசுவாசி, இந்த இயேசு உனக்கு அற்புதங்களை செய்வார். இப்பொழுது உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வீடியோ வாயிலாக ஆண்டவரே அடைக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே எல்லா கற்பங்களையும் திறக்கும்படியாக அடைக்கப்பட்டு இருக்கிற எல்லா வாசலையும் நீர் திறக்கும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.